சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே சொத்து வரி எகிரி விட்டது, பல மடங்கு உயர்ந்து விட்டது என பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் அதைத் தொடர்ந்து எழுந்த கொந்தளிப்புகளும் மாநகரம் முழுவதையும் ஒருவித பரபரப்பில் வைத்திருக்கிறது. நேற்று வரை ஆயிரங்களில் கட்டிய வரியை திடீரென பல்லாயிரக்கணக்கில் கட்டச் சொல்லி நோட்டீஸ் அனுப்பினால் நாங்கள் எங்கே போவது என அண்ணா நகர் முதல் அடையாறு வரை வீட்டு உரிமையாளர்கள் கதறும் சூழல் நிலவுகிறது. விடுபட்டு போனது அல்லது அளவு தவறாக போய்விட்டது என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கந்துவட்டிக்காரனை விட மிக மோசமாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சி இவ்வளவு பெரிய தொகையை உயர்த்தி இருப்பது என்பது கொஞ்சம் கூட சகிக்க முடியாத செயல் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏற்கனவே சொத்து வரி உயரும் போது 2022 தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக 6% ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்துவோம், இது உலக வங்கி எங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய கண்டிஷன் என்று பகிரங்கமாகவே அறிவித்தார்கள். இப்பொழுது உலக வங்கியினுடைய கண்டிஷனை மறைமுகமாக மக்களுக்கு சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல் இப்பொழுது அவர்கள் இந்த சொத்து வரியை உயர்த்துகிறார்களோ என்ற சந்தேகம் வடசென்னை கூட்டமைப்புக்கு உள்ளது. இன்னொரு பக்கம் நாங்கள் பொதுவான சொத்து வரி விகிதத்தை உயர்த்தவே இல்லை என சென்னை மாநகராட்சி தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையிலேயே சென்னை மாநகராட்சி தன்னிச்சையாக சொத்து வரியை பல மடங்கு உயர்த்தி விட்டதா, காரணங்கள் என்ன என்பதை ஆழமாக பரிசீலிக்க வேண்டிய அவசியம் உருவாகியிருக்கிறது. சட்டப்பூர்வமான பின்னணியை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி சட்ட கட்டமைப்புக்கு வெளியே தன்னிச்சையாக சொத்து வரியை உயர்த்திவிட முடியாது என்பதே நிதர்சனம். மாநகராட்சியின் சொத்து வரி மதிப்பீடு, வசூல் நடவடிக்கைகள் அனைத்துமே தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 மற்றும் 2023 இயற்றப்பட்ட அதன் விதிகளின் அடிப்படையிலேயே நடைபெறுகின்றன. இதில் மிக முக்கியமான திருத்தமாக கடந்த 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை மூலமாக பொதுவான வரி சீரமைப்பு நடைபெறாத ஆண்டுகளில் சொத்து வரியின் ஆண்டு மதிப்பை 6% உயர்த்தும் நடைமுறை அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது. இதற்காக மாநகராட்சி மன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. மேலும் 15வது மத்திய நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள், அதன் திட்டங்களை பெறுவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் தங்கள் சொந்த வருவாயை பெருக்க வேண்டும் என்ற கட்டாய சூழலும் நிலவுகிறது. இதனால் உள்ளாட்சி அமைப்புகள் தங்கள் வரி வசூலை முறைப்படுத்த வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளன. அப்படி என்றால் வரி விகிதம் உயர்ந்து சிலருக்கு மட்டும் 5 மடங்கு முதல் 10 மடங்கு வரை வரி உயர்ந்து நோட்டீஸ் வந்தது எப்படி என்ற கேள்வி எழுகிறது. இங்கேதான் வரி விகித உயர்வு என்பதற்கும் தனிப்பட்ட சொத்து மறுமதிப்பீடு என்பதற்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வரி உயர்வு என்பது இப்பொழுது சொத்து வரிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து விட்டால் நாளைய தினமே குடிநீர் வரி என்பது உயரும். ஆக குடிநீர் வரி உயர்ந்து விட்டால் இந்த சுமைகள் முழுவதும் சிறுதொழில் நடத்துபவர்கள், குறுதொழில் நடத்துபவர்கள், வடசென்னையிலே ஏராளமான வீட்டு தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொழிற்சாலை வரி என்று இந்த வரி உயர்வு என்பது வந்துவிட்டால் நாளைக்கு அவர்கள் மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் மீது தான் இந்த மொத்த வரிச்சுமையும் ஏறும். 12 ஆகஸ்ட் 2026 நிலவரப்படி மாநகராட்சி தெளிவுபடுத்தியுள்ளது என்னவென்றால், மாநகரம் முழுவதும் பொதுவான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மாறாக நீண்ட காலமாக சரியாக மதிப்பிடப்படாமல் குறைந்த வரியே செலுத்தி வந்த சொத்துக்களை தொழில்நுட்பத்தின் உதவியோடு கண்டறிந்து அவற்றுக்கான சரியான புதிய மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே குறிப்பிட்ட சில சொத்துகளுக்கு மட்டும் செலுத்த வேண்டிய இறுதி வரித்தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இந்த அதிரடி மறு மதிப்பீட்டின் பின்னணியில் சென்னை மாநகராட்சி ரகசியமாக பயன்படுத்திய தொழில்நுட்ப ஆயுதம்தான் GIS ட்ரோன் சர்வே. வான்வழியாக ட்ரோன்களை பறக்கவிட்டு பெறப்பட்ட வரைபடங்களை ஏற்கனவே உள்ள சொத்து வரி தரவுகளோடு ஒப்பீடு செய்ததில் பகீர் முறைகேடுகள் அம்பலமாகின. மின்சார வாரியத்தின் டேட்டா, GST தகவல்கள், கட்டட உரிமையாளர்களின் சுய பிரகடனங்களை வைத்து அலசியதில் ஒரு மாடிக்கு மட்டும் வரி செலுத்திவிட்டு 2-3 மாடிகளை கட்டி மாநகராட்சிக்கு அறிவிக்காமல் விட்டது, கட்டடத்தின் உண்மையான பரப்பளவை மறைத்தது, இதுபோன்ற பல முரண்பாடுகளை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இவ்வாறு கண்டறியப்பட்ட சுமார் 3.49 லட்சம் சொத்துகளுக்கே தற்போது மறு மதிப்பீடு செய்யப்பட்டு புதிய வரி கேட்பு நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன.
உள்ளன. இதனால் வீட்டின் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் இதற்கான புள்ளி விவர விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மாநகராட்சி அளிக்கும் விளக்கத்தின்படி மறுமதிப்பீடு செய்யப்பட்ட 3.4 லட்சம் குடியிருப்பு சொத்துகளில் 55% கட்டடங்களுக்கு உயர்ந்துள்ள வரித்தொகை 1000க்கும் குறைவுதான் என்றும் 95% சொத்துகளுக்கு வரி உயர்வு 5000க்குள் மட்டுமே இருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக கட்டட பரப்பளவையோ அல்லது பயன்பாட்டையோ மறைத்து மிக குறைந்த வரி செலுத்தி வந்த சில சொத்து உரிமையாளர்களுக்கு மட்டுமே இந்த மல்டிபிள் மடங்கு வரி உயர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பது மாநகராட்சியின் வாதம். சொத்து வரி இப்போ ஏற்றலை, போன ஆட்சியில் ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இது பண்ணுறாங்க, அதாவது ஒரு 1000 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு கட்டிடம் அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் 300 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கணக்கு எடுத்து சரி பார்க்குறாங்களா தவிர சொத்து வரி இந்த ஆட்சியில் இன்னும் ஏற்றலை. போன ஆட்சியில் ஏற்றினது இதை சும்மா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சொத்து வரி 100 மடங்குலேருந்து 300 மடங்கு வரைக்கும் உயர்த்தினதாக ஒரு பேச்சு அடிப்படுது. அது 100 மடங்குலேருந்து 300 மடங்கு ஏறதுனாலலாம் பார்த்தீங்கன்னா அது போன வருஷம் கேட்டிருக்கணும் இந்த கேள்வியெல்லாம். இப்போ கேட்குறாங்க, போன வருஷம் கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கேட்குறாங்க. போன வருஷமே ஏற்றிட்டாங்க, ஒரு டேக்ஸ் கட்டிட்டாங்க, இன்னொரு டேக்ஸை இப்போ கட்ட போகிறாங்க. அது போன வருஷம் கேட்காம இப்போ சும்மா ஏதோ இந்த ஆட்சிக்கு படி சொல்லணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அது உண்மை இல்லை. இப்போ ஆணையர் சொன்னதுதான் உண்மை. இருப்பினும் கொரோனா காலத்தில் தாமதமான இந்த மறுமதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது திடீரென அமல்படுத்தப்படும் போது GIS ட்ரோன் சர்வேயின் கணக்கீடுகளில் தவறுகள் இருக்க வாய்ப்புள்ளதாக சொத்து உரிமையாளர்கள் அஞ்சுகின்றனர். இதற்காக மாநகராட்சி தரப்பில் ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக நோட்டீஸ் கிடைத்துள்ள உரிமையாளர்கள் அதில் தவறு இருப்பதாக கருதினால் நோட்டீஸ் கிடைத்த 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார துணை ஆணையரிடம் தங்களின் பழைய மற்றும் புதிய பரப்பளவு ஆதாரங்களோடு மேல்முறையீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் 30 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் மாநகராட்சி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் சென்னை மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்திவிட்டது என்ற குற்றச்சாட்டு முழுமையாக உண்மை அல்ல என்ற போதிலும் இந்த மறுமதிப்பீடு நடவடிக்கையின் கணக்கீடுகள் எந்த அளவுக்கு துல்லியமானது என்பதை மாநகராட்சி வெளிப்படைத்தன்மையுடன் நிரூபிக்க வேண்டும் என்பதே சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருத்திய வரி மதிப்பீடு தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்திருக்கிறார். அதன்படி வரித்தொகை மாற்றி அமைக்கப்படுவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த அளவிற்கே வசூலிக்கப்படும் என்றும் திருத்திய வரித்தொகையை ஏற்கனவே செலுத்தியவர்களுக்கு அந்த தொகை அடுத்தடுத்த அரையாண்டுகளுக்கான முன்பண வரியாக ஈடு செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.